மகாலட்சுமி எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு ரசிகர்கள் என்ன மேடம் இது அப்படின்னு ரொம்பவே சோகத்தில் இருக்காங்களாம். நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்க. இவங்க தற்போது தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம்னு 3 மொழிகளில் கவனம் பெறக்கூடிய ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க. மலையாளத்தில் சீக்கிரமே கால் பதிக்க முயற்சிகள் போயிட்டுருக்கான். இந்த நிலையில் இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடர் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. நல்ல அறிமுகத்தை பெற்றாங்க. பிக் பாஸில் கலந்துக்கிட்டு மேலும் மக்கள் மத்தியில் அன்பை இவங்க ரொம்பவே பரிசாக வாங்கினாங்க. தனது நடிப்பு திறமை வெளிக்காட்டவும் செஞ்சாங்க. பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் 90 நாட்களுக்கு மேலே இருந்து அசத்தவும் செஞ்சாங்க. கோப்பையை வெல்ல முடியலை அப்படின்னா கூட விளையாட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி நடிப்பில் தமிழில் வெளியான ஃபயர் படம் அவங்களுக்கு பிரேக்காக அமைஞ்சது. அதாவது இந்த படத்தில் கிளாமராக நடிக்க வேண்டிய காட்சிகள் இருந்ததுனால ரொம்ப துணிந்து நடித்தாங்க. ஏற்கனவே சின்ன திரை மூலமாக மக்கள் மத்தியில் ஹோம்லி கதாநாயகியாக இடம்பெற்றவங்க ஃபயர் படம் மொத்தமாக அவங்கள மாற்றிடுச்சு. காரணம், ஏற்கனவே சொன்னது போல் ஓவர் கிளாமராக நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய கிளாமரும் அதே போல் படமோட முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த நிலையில் ரக்ஷிதா மகாலட்சுமி இனிமேல் நான் கிளாமராக நடிக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். ஃபயர் படத்தை போல் கிளாமராக நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ திரைத்துறை வட்டாரத்தில் உலா வருது. இதற்கு காரணம், ஃபயர் படத்தை பார்த்த பலரும் அதேபோல் கிளாமர் கதாபாத்திரத்தில் நடிக்க இவங்கள சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து இதே போல் நிறைய பார்த்திங்கன்னா எல்லோருமே சில விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. அதே போல் தான் இப்போ ரக்ஷிதா மகாலட்சுமி அவங்களும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் என்ன பப்ளிக்காக சொல்லுவாங்கன்னு கனவாக கண்டேன் அப்படின்னு இன்னொரு நடிகை பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபல டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிறகடிக்கு சீரியல் ஆசையில் தனக்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவங்க தான் ஸ்ருதி நாராயணன். அந்த சீரியலில் கிடைச்ச பிரபலியத்தை தொடர்ந்து சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. சமந்தா நடித்திருந்த சிற்றரல் ஹனிபனி வெப் சீரிஸும் நடித்தாங்க. சூழல் இப்படி இருக்கிற நேரத்தில் அந்தரங்க வீடியோ ஒன்று வெளியாகி சில மாதங்களுக்கு முன்பு இவருடைய பெயரை கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். கார்த்திகை தீபம் என்ற சீரியலில் முதல் முறையாக தனது நடிப்பு பயணத்தை ஆரம்பித்தாங்க. அந்த சீரியலில் அவங்களுக்கு ஓரளவு முக்கியமான ரோல் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவங்களும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தனது திறமையை நிரூபித்தாங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகள் கிடைக்க வண்ணமே இருந்துச்சு. இந்த நிலையில் தான் சிறகடிக்க ஆசையில் நடித்து வந்துட்டுருக்காங்க. அதில் முக்கிய கதாபாத்திரமாக இவங்க இருக்கிறாங்க. இந்த சூழலில் அவங்களுடைய அந்தரங்க வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாச்சு. 23 வயதே ஆகக்கூடியவங்க வாழ்க்கையை இப்படி சீரழிக்கக்கூடாதுன்னு பலரும் சொன்னாங்க. முதல்ல ஒரு வீடியோ வெளியான போது விளக்கமளித்த ஸ்ருதி நாராயணன், இந்த விஷயத்தில் அனைத்தும் எல்லை மீறி போயிடுச்சு. ஃபோன் திரைக்கு பின்னால் இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு பெண் வாழ்க்கையை கெடுக்க துடிக்கிற அந்த வெட்கக்கேடான மனிதரை யாரும் பற்றி பேச நேரமில்லை. இன்னும் இந்த விஷயம் ஒரு பெண்ணை சுற்றி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் 2 நொடிகள் கூட யாரும் யோசிக்கவில்லைன்னு உருக்கமாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க விளக்கம் கொடுத்த சில நாட்களையே இன்னொரு வீடியோ வெளியாச்சு. இந்த விவகாரத்தில் மேற்கொண்ட பரபரப்பையும் பஞ்சாத்தையும் ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த வீடியோவில் இருப்பது தான் இல்லை என்பது தெளிவாகவே சொன்னாங்க. ஆனால் ஒரு தரப்பினரும் அவர் சொல்லிய விஷயத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை. நிலவரம் இப்படி இருக்கிற நிலையில் கட்ஸ் திரைப்படத்தில் நடித்தாங்க. சமீபத்தில் தான் வெளியாச்சு. படம் தோல்வியை தான் சந்தித்தது. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஸ்ருதியை சுற்றி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. நிதானமாக தெளிவாக சொன்னாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் கனவாக கண்டேன் அப்படின்னு ரொம்பவே அவங்க உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.